ஹலோ அண்ட் வணக்கம். இது எபிசோட் நம்பர் 20. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வேல்யூவேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் நீங்கள் சப்போஸ் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வரணும். ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஷன். அந்த வீடியோட லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ. இது வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த கம்பெனி வந்து எப்போ நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுவேன், ஒரு ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக வரும்போது. கரெக்டா? இப்போ ஒரு கம்பெனி பார்க்கும்போது அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? ஓகே, இவங்க கூட சேர்ந்து நம்மளும் வளரணும்ட்டு நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்போ அவங்க ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அதுக்கு தான் இந்த இடம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ ஒரு குவார்டர்லி ரிசல்ட் எந்த வெப்சைட்டில் பார்க்கணும், அண்ட் அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் நான் வந்து எந்த எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சாலும் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் நாட் அ பை செல் ரெக்கமெண்டேஷன். பியூரா ஒரு உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ஒரு ஸ்டாக் ரேண்டமாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து அணுகுவேன். ஸோ அதே மெத்தட் தான். ஸோ screener.in அதே வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறோம். சர்ச் ஃபார் அ கம்பெனி, உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதானி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா உங்களுக்கு அதானி பேஸ் பண்ணி எல்லா கம்பெனிஸும் வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணிடணும். பண்ண உடனே குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ன்னு ஹெட்டிங் வந்துடும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கம்பெனியோட ஓவரால் எண்ட் ரிசல்ட் வந்து அது காட்டுது. அது டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக வந்து ஒரு ஏரியாவும் இம்பார்ட்டன்ட்னாலுமே நெட் ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, அந்த நெட் ப்ராஃபிட்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு, இதெல்லாம் குழம்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் பார்த்தா போதும். இப்போ லாஸ்ட் 3 ஹெட்டிங் பாருங்க. செப்டம்பர் 25, டிசம்பர் 25, மார்ச் 26, இதுதான் லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ். அதோட இந்த பிளாக் கலரில் ஷேட் பண்ணியிருக்க ரீஜன் மட்டும் பாருங்க. 2906, 2488, 4271. இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆவரேஜாக இருந்தால் ஓகே, இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 2900 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரு, அடுத்த செகண்ட் 2488, ஒரு 400-500 டிஃபரன்ஸ் இருக்குன்றது பரவாயில்ல. ஆகும்போது 2000ல தான் இருக்கு. அண்ட் அடுத்து 4000 ஒரு பாசிட்டிவ். இப்படி இருந்தா பரவாயில்ல. எப்படி இருக்கக்கூடாதுன்னா 2900 இருந்துட்டு 1500, அதுக்கு அடுத்து 1000 ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகுதுன்றது வந்து தப்பான ஒரு விஷயம். அதாவது அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த மாதிரி கம்பெனிஸ் இப்போ நெகட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு 500 முன்ன பின்ன நடக்கிறது இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பிளஸ் கடைசி குவார்டர் ஏறுமுகமாக வேற இருக்கு. 2906, 2488, அடுத்து 4271, விச் இஸ் வெரி குட். யூனோ லைக் ரீசெண்டா பார்த்தாலே இதுதான் ரொம்ப டாப்பஸ்ட் லாஸ்ட் குவார்டர். ஸோ அப்படின்னா அவங்க பெட்டரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இது காட்டுது. ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கிருந்த மற்ற விஷயங்களும் சேர்த்து நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தாலே போதும். ஸோ அதனால உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கடைசி 3 காலம் எப்படி பார்க்கணுன்றதும் சொல்லி கொடுத்தேன். இப்போ நீங்க வந்து லைக் நான் வேற ஒரு கம்பெனி காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களே வந்து அது பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு கம்பெனி பாருங்க. இப்போ இந்த ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே லாஸ்ட் நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 3 பாருங்க. 3479, 7807, 9352, எவ்வளோ பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னா உங்க பிசினஸ் நல்லா வேகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளா மாறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்குன்னா அந்த கம்பெனிஸ் வந்து இது வந்து முக்கியமான சைன். அதாவது நான் சொன்ன மாதிரி இது மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு கம்பெனி வாங்க போறது இல்லை. பட் இது கரெக்டா ஏறுமுகமா இருக்குன்றது அவங்களோட குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாதிரி இதுவும் நல்லா இருக்குன்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எப்படி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு கம்பெனி இதை செக் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது இன்வெஸ்டிங்காக நான் ஃபாலோ பண்ற மெத்தட். ஆப்வியஸா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட மெத்தடாலஜி. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்து ஒரு ஸ்டாக்கை பற்றி புரிஞ்சுக்கணும், நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பின் பண்ணுவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட கண்டினியூவேஷனான
அடுத்த பிளெட்ஜ்ன்ற ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஃப்ரீ குரூப் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கமெண்டிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.